ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், இந்த தமிழ் வருடம் சித்திரை வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற முதல் பெயர்ச்சி சுக்கிர பகவான். அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி தனத்துக்கு அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அனைத்து சுக போகங்களுக்கு காரகத்துவம். அதாவது காதல், கல்யாணம், வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, கேளிக்கை, அனைத்து சகல வசதிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு ராசிக்கும் ஒரு தனி மனிதனுக்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சுக்கிரனோட நிலைமையை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, நம்மளோட கல்யாண வாழ்க்கை, நம்மளோட குடும்ப வாழ்க்கை, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பணவரவு, ஒரு லக்ஸரியான காரு, ஒரு ஆடம்பர மாளிகை, இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கான உல்லாச சல்லாப வாழ்க்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கிரன் வந்து மிகவும் மிகவும் மேன்மை புரிந்தவர். ஸோ சுக்கிரன் ஆதிபத்தியம் வந்து ஒருவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட நிலைமை கொண்டு போகும். ஏன்னா அதிகபட்ச திசை கொண்ட கிரகங்களில் சுக்கிர திசை தான் 20 வருஷங்க. 20 வருஷம் திசை நடத்தக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர திசை. அதனால தான் சொல்லுவாங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உயர்நிலைக்கு போறது, சாதாரணமா இருந்தவங்கலாம் வந்து அரசியல்லையும் சரி, தொழிலையும் சரி, அதாவது ஒருத்தருக்கு பளிச்சிடும் விதத்தில் ஒருத்தரை பார்த்த உடனே இவர் வந்து என்னப்பா அது நார்மலா இருந்தவர் உடனே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாருன்றது காரணம் சுக்கிரனோட ஆதிபத்தியம் அங்க பெருசா இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ காதல், அழகு, வசதி, பணவரவு, ஆடம்பரம், இந்த மாதிரி அதாவது அனைத்து சுகங்களையும் அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம், அதாவது அட்சய திருதியை, அதனாலதாங்க அதாவது சித்திரை மாதம் தமிழ் வருடம் பிறந்த உடனேயே பெயர்ச்சி அடைகிற சுக்கிர பகவான் அந்த பெயர்ச்சியில தான் அட்சய திருதியை எனப்படும் இந்த நாளும் நம்ம இது பண்றோம். ஏன்னா அந்த அந்த திருதியை இருப்பதான் நம்ம வந்து தங்க நகைகள், ஆபரணங்கள் எல்லாமே வாங்குறதுக்கான அமைப்பும் அந்த நாள்ல தான் வருது. அந்த நாள்ல தான் சுக்கிரனும் பெயர்ச்சி ஆகுறாரு. அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சி அடையும் போது இந்த அட்சய திருதியையும் நம்ம பண்றோம். அட்சய திருதி அப்ப தங்க நகைகள் வாங்குறது, வெள்ளி, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும். ஏன்னா சுக்கிரன் அவரோட வீட்டுல ஆட்சி பலம் புரிந்து பண்ணக்கூடிய இந்த பெயர்ச்சியில தான் அந்த அட்சய திருதியும் நம்ம பண்றோம். ஸோ ஏதாவது அந்த திருதியப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்றது தான் அதனோட அமைப்பு. ஸோ அது இப்போ வந்து அது பழக்கமாயிடுச்சு நகை வாங்கணுன்றதுனால, மெயினா வந்து உப்பு, அப்புறம் வந்து கல்கண்டு, லட்சுமி கடாட்சம் பொருந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கி வீட்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வெள்ளி ஆபரணங்கள் இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா, நம்ம வீட்ல லட்சுமி கடாட்சம், லட்சுமி வளம் பெருகும். அதாவது செல்வ வளம் பெருகக்கூடிய அமைப்பு வந்து சுக்கிர பகவானுக்கு அதிகபட்சமா உண்டு. ஸோ இந்த சுக்கிர பகவான் சுக்கிரன் பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பொருந்தி, அதாவது ஆட்சி பெற்று பலம் பொருந்தி நிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பலன்கள், அதாவது காதல், கல்யாணம், பணவரவு, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், தொழில், வேலை மாற்றம், முன்னேற்றம், இதனால உங்களுக்கு என்னென்ன வளர்ச்சி, மேம்பாடு இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். கடகராசி நேயர்களே, இந்த சுக்கிர பயிற்சி ஏப்ரல் மாதம் 2026, அதாவது 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் உங்க ராசிக்கு 11ஆம் இடம், அதாவது கடக ராசிக்கு 11ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரன் அவரோட வீட்டுக்கு ஆட்சி பெற்று பலம் புரிந்து வர்றதுனால உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி அனைத்து யோகங்கள், அதாவது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு முக்கியமான மாற்றங்கள், அதாவது சில செயல்களில், திட்டங்களில் வெற்றிகள், வாய்ப்புகள், புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், உங்களுக்கு கௌரவ பொறுப்பு, புதிய லாபங்கள். ஏன்னா 11ஆம் இடத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி பெற்று ஆட்சி பெறும்போது நீங்க எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சி, தனவரவு உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி இருக்குங்க. ஏன்னா கடக ராசிக்கு 11ஆம் இடத்தில் அவர் நார்மலாவே காலபுருஷ தத்துவப்படி ரிஷப ராசியில தான் சுக்கிரன் வந்து ஆட்சி பெறார். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அட்சய திருதியை வந்து அமைப்பு ஏற்படுறதுக்கான காரணமும் அதனால தான். இந்த சித்திரை மாதத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி மாற்றத்தில் தான் இந்த அட்சய திருதியை நம்ம வந்து முக்கியமா இந்த நகைகள் வாங்குறது, லட்சுமி கடாட்சமான பொருள்லாம் வீட்டுக்கு வாங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அதனால வீட்டுல உங்களுக்கு வெள்ளை கலர்ல இருந்த உப்பு வாங்குறது, இந்த மாதிரி சர்க்கரை, அதாவது வெள்ளி பொருள்கள்லாம் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம், லட்சுமி யோகம் உங்களுக்கு வருங்க. முக்கியமாக இந்த கடகராசிக்கு காதல், கல்யாணம், உறவுகளில் வந்து சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா
காதல் புரியறவர்கள், திருமணத்திற்காக முயற்சி பண்றவங்க, திருமண தடைகள், நீண்ட நாளாக இருந்த திருமண தடைகள், ஏன்னா கல்யாணத்தை ஏற்படுத்தி கல்யாண அமைப்பை பண்ணி கொடுக்கிற கிரகம் குருவும் சுக்கிரனும் இருந்தாலும், சுக்கிரன் அங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் கைகூடும். சரிங்களா? ஸோ நீண்ட நாளாக இருந்த திருமண தடைகள், திருமணத்திற்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு திருமணம் அமைப்பு கொடுத்து, வரன் கொடுத்து, உங்களுக்கு கல்யாண வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே இருந்த நல்ல உறவுகள், இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல உறவு நிலையை மேம்படுத்தும். ஏன்னா சிறு சிறு பிரச்சனைகள், சங்கடங்கள்லாம் இருந்தாலும் இந்த சுக்கிரன் பயிற்சி லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கிறதுனால அதனோட தொந்தரவுகள், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை எல்லாம் வந்து கடகராசிக்கு ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமா தொழில், பணவரவு, முன்னேற்றம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கலைத்துறையில இருக்கிறவங்க, ஃபேஷன் டிசைனிங், மீடியா, அரசியல்ல இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா நல்ல கௌரவம், பணவரவு, அதாவது முன்னேற்றம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், தொழில் வளர்ச்சி, அதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? நீங்க எதிர்பார்த்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். அந்த இடத்தில் அவங்களோட ராசிநாதனே ஆட்சி பெற்று பலம் பொருந்து பெயர்ச்சி அடைறதுனால நீங்க எதிர்பார்த்த ஆசைகள், திட்டங்கள் எல்லாமே கை கூடுற அமைப்பு இருக்கு. ஏன்னா கடகராசிக்காரர்கள் வந்து நிறைய திட்டம் போட்டிருப்பீங்க, நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த திட்டம்லாம் செயல்படுத்த முடியாம தோல்வி தோல்வி, என்னடா இதை பண்ணலாமா வேணாமான்ற, ஏன்னா முக்கியமா அந்த சினிமா துறையில, இந்த மீடியா துறையில இருக்கவங்கலாம் வந்து பல முயற்சிகள், அதாவது 10 வாட்டி ஒருத்தர் போய் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, பார்க்கலாம் சார், சில சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு நெருக்கடி தன்மையெல்லாம் கொடுத்து உங்களை வந்து எதுவுமே இதை ட்ராப் பண்ணிடலான்ற யோசனை எல்லாம் இருப்பீங்க பார்த்தீங்களா? இப்போ வரைக்குங்க அது உங்களுக்கு ஜாக்பாட்டு. அவரே கூப்பிடுவாரு, சார் நீங்க ஏதோ ஒன்று சொன்னீங்களே சார், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சொன்னீங்களே, இப்போ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னடா 10 15 வாட்டி போயிட்டு வந்தோம், பேசிட்டு வந்தோம், பார்த்துட்டு வந்தோம், ஒண்ணுமே அமையல, இதை டிராப் பண்ற நிலைமையில இருக்கும்போது அவரே கூப்பிட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா இதுதாங்க சுக்கிரன். இந்த 11ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போது நீங்க எதிர்பார்த்த ஆசைகள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசையை நிவர்த்தி பண்றக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதனாலதான் அந்த 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் வந்தாலும், பாவ கிரகமே வந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஆசையை வந்து அனைத்து சகல வசதிகளும் கொடுக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதனாலதான் நார்மலா அந்த ராசி கடத்துல சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கானா அவன் கொடுத்து வச்சவன் அர்த்தம். ஏன்னா அவன் நினைச்சதை விட நினைச்சு பார்க்காத விஷயம் எல்லாம் அவனை தாண்டி அவனை மீறி வந்துகிட்டே இருக்கும். அவன் வந்து ஆசைப்பட்டிருப்பான், சரி சும்மா ஒரு 2 நாள் டூர் போயிட்டு வரலான்னு பார்த்தோன்னா 1 வாரம் போயிட்டு வருவான். இந்த 2 நாள் நம்ம ஒரு சந்தோஷமான, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதான்னு கேட்டா நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு ஏற்படும். இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறும்போது கடக ராசிக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சினித்துறையில, மீடியால இருக்கிறவங்கலாம் நல்ல ஒரு பேரு, புகழ், அங்கீகாரம், வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குங்க. இந்த மாணவர்கள் வந்து படிப்பு, உயர்கல்வி படிக்கிறது எல்லா அமைப்பிலும் வந்து வெற்றி அடையும். அதாவது அவங்க என்ன எந்த கல்லூரிக்கு முயற்சி பண்றாங்க, என்ன படிப்பு படிக்கணுன்ற அமைப்பெல்லாம், அவங்க எதிர்பார்த்த ஆசைகள்லாம் மாணவர்கள் வந்து கிடைக்கப் பெறுவீர்கள். முக்கியமா ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மன அழுத்தம், கொஞ்சம் டென்ஷன்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உடற்பயிற்சி, தேக ஆரோக்கியத்தில், அதாவது காலையில எழுந்து ஒரு உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா, வாக்கிங் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியா இருக்கும். மொத்தத்தில் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்க வாழ்க்கைக்கு ஒரு பொற்காலம், ஒரு வசந்த காலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது காதல், கல்யாணம், உயர் பதவி, பொறுப்பு, புகழ், எல்லா அமைப்புகளும் கொடுத்து இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பொருந்தி இருக்கும்போது கடக ராசிக்கு ஒரு புதிய வசந்தம், புதிய பொற்காலம்னு என்று சொல்லலாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.